ஸ்கிரீன் வந்தீங்களா? ஓ ஸ்கிரீன் ஷேர் அப்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாத்தீங்களா பேதிரி? ஓ சார் ஓய் பார்த்தேன். துக்கிற நேரம் என்ன ஏன் துக்கப்படுது என்று சொல்லி பார்த்தா சார் ஒரு நேரத்தில் இடையில துக்கல்கள் வார நேரத்தில் அதுக்கான ரீசன் தேடி பார்த்தீங்களான்னு கேட்டேன். சரி சார். பேசுறது கேக்குதா? விட்டு விட்டு வருதா? ஓ சார் கேக்குது சார். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்றீங்க. அதாவது ப்ராக்டிஸ் பண்ற நேரத்துல துக்குதல்கள் இடையில போயிட்டு டிஸ்ட்ரக்ட் ஆகுற நேரங்கள்ல என்ன ரீசன், ஏன் இடையில குழப்பம் வருதுன்னு தேடி பார்த்தீங்களான்னு கேட்டேன். அப்படி பார்க்கல சார், பெருசா திக்கி படல. அப்படியா? நல்ல. ஓகே, மிச்சம் நல்ல. நாங்கள் சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களுக்கு போன கிளாஸ்ல பேசினது போல 13 அம்சம் அளிக்கிற இல்லை முதல் எழுத்தாக அலிஃபும் ஐனும் என்ற பகுதி இது. அதில் நாங்கள் இன்றைக்கு முழுமையாக அலிஃபை பார்ப்போம். அலிஃப்ல இருக்கிற பிரச்சனை சொன்னால், அலிஃபை ப்ராக்டிஸ் பண்ற நேரத்துல சவுண்ட் வந்து உச்சரிப்பை நாங்கள் டார்கெட் பண்ணிக்கிறோம். ஆ என்று ஓதாம ரெண்டாவது இந்த உச்சரிப்பு ஏனைய எழுத்துக்கள் இருந்து டோட்டலாக தெளிவாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். நாக்கு அசைக்கப்படாது. தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து இந்த உச்சரிப்பை நாங்கள் எடுக்கணும். சவுண்ட் மேலிருந்து கீழ் நோக்கி சரிவாக வரணும். அலிஃபுக்கு முன்னால வார எழுத்துல இருந்து இந்த அலிஃப் தெளிவாக வேறுபடுத்தப்பட்டு உச்சரிக்கப்பட வேண்டும். ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி உச்சரிக்க இயலாது. அது உச்சரிச்சா அது வேற எழுத்துக்களாக வைத்திடும். ஓதும் பாபு. أعوذ بالله من الشيطان الرجيم وأما السائل فلا تنهر. மத்திர அடையாளம் இது 3 செகண்ட் படிச்சோம்னா அல்லது 6 அளவுக்கு நீட்டணும். 6 அளவுங்கிறது 3 செகண்ட். போதும் பாவம், சரியா வரணும். 3 செகண்ட் நீட்டு அப்படியா? நீங்க தான் பார்க்கணும். ச என்ற இடத்துல 3 செகண்ட்ஸ் நீட்டுப்படுதா? கையில ஒட்ட வச்சுக்கொள்வாங்க. இப்போ கவனம், எங்கிட்ட டோன் எங்களை நீட்டுறது விடணும். லடிப்பேல ஊதல் படிச்சிட்டோம். எங்கிட்ட டோன் எங்களை அந்த இடத்துல உரிய அளவுக்கு நீட்டுறதுக்கு எங்களை விடுதி இல்லைன்றால் எங்கிட்ட ஓதலே போல பெரிய பிரச்சனை பேசிடும். ஓதுற ஸ்டைல் நல்லம், டோன் நல்லம், சீன்ல நீட்டுறதுக்கு ஒரு டைமிங்க உங்களோட டோன்ல நீங்க எடுத்துக்கொண்டா சரி. போதும் பாபு. وأما السائل فلا تنهر. எஸ். ஒம்மஸ்ஸான்னு சொல்லி ஓதுவாங்க. ஏட உச்சரிப்பு நசரன் தெளிவா வெளிப்படுத்தப்படணும் சொல்லி வாவோட பேதிட்டு அலிப் சேர்ந்து கொண்டால் ஒம்மஸ்ஸாயிலான்னு உதவும். அதே மாதிரி ச ஈல என்ன செய்வோம்? சீனையும் லாமையும் சேர்க்கிற நேரத்துல ஈய நாங்க வெளிப்படுத்தல என்றால் அது யாவாக மாறும். எனவே இதைத்தான் நாங்க சொல்றது, முன்பின் எழுத்துக்கள் இருந்து தெளிவாக வேறுபடுத்தப்பட்ட நிலையில அலிப்புடைய உச்சரிப்பு வரணும் என்கிறது. யோகம் பாவம். صراط الذين أنعمت عليهم. அப்படியே திருப்பி ஓதுங்க, சத்தம் போட்டு ஓதுங்க. صراط الذين أنعمت عليهم. தேர்ட உச்சரிப்பு வரல. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஓதுற நேரம் வந்துச்சு, நீங்க ரெக்கார்டு கேட்டுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஓதுற நேரம் என்ன செஞ்சீங்க? அழைப்பை முழுமையா விட்டுட்டு 2 நூனையும் நீங்க ஜாயின் பண்ணி விட்டீங்க. நீங்க உண்மையில அழைப்பை விட்டுட்டு ஓதல, அழைப்பு வந்து என்ன செய்யுது? கலந்து வாரத்தால, முன்னாடி உள்ள எழுத்தோட கலந்து வாரத்தால, மிக்ஸ் ஆகி வாரத்தால அதோட உச்சரிப்பு டோட்டலாக மறைந்து போகிறது. அது போல உச்சரிப்பு அந்த இடத்துல
நாங்க எடுத்து பிராக்டிஸ் பண்ண வேண்டிய திருப்போ صراط الذين أنعمت عليهم. எஸ் இந்த அதுக்கு முன்னுள்ள விஷயங்கள் நீங்க வளமே உங்களோட டோன்ல எடுத்துக்கோங்க. ஏட இடத்துல மட்டும் டோனை இந்த அமைப்புக்கு நீங்க மாற்றி எடுக்கணும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓதுன டோனுக்கும் செகண்ட் டைம் ஓதுன டோனுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் ஓதுனது உங்களோட நேச்சர்ல இயல்புல இருக்கிற டோன்ல நீங்க ஓதுனீங்க. ரெண்டாவது நீங்க டோனை வித்தியாசமா எடுக்க பாக்குறீங்க. அப்படி இல்லை, உங்கள்கிட்ட ஈக்கிற இயல்பான டோனை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆனால் அதுல ஏட உச்சரிப்பு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரெண்டு தெரியும் போதுங்க. ஃபர்ஸ்ட் இது ஓடா وأما السائل فلا تنهر صراط الذين أنعمت عليهم. இப்போ அன்னதீனை இப்போ நிப்பாட்டுற மாதிரி போதுங்க. நிப்பாட்ட வேணாம். صراط الذين أنعمت عليهم. நிப்பாட்டப்படாது, ஆனால் ஏட சவுண்ட் எடுக்கணும். இப்போ ஏட சவுண்ட் வரல பாப்பமே. திருப்பி صراط الذين أنعمت عليهم. ஏட உச்சரிப்பு வரலையே, ஏட வரணும். صراط الذين أنعمت عليهم ஏட உச்சரிப்பு வரணும். صراط الذين أنعمت عليهم. எஸ், அதாவது நீங்க என்ன செய்யணும்னா நேக்கு தானே صراط الذين அந்த ந என்று உச்சரிக்கிறதுக்கு பின்னாலதான் ஃபோர்ஸ் பண்ணி தான் உச்சரிக்கணும். அலிஃப் சும்மா என்று உச்சரிக்க முடியாது. என்றதுக்கும் என்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்க பழகிக்கிறோம் தான் உச்சரிச்சு பழகிக்கிறோம். அல்ல ஓது நேரத்துல சிராத் அல்லதீன அந்த இடத்துல தெளிவாக உச்சரிக்கப்படல் என்றால், போஸ்ட் பண்ணப்பட்டு உச்சரிக்கப்படல் என்றால் அலிஃப்ட உச்சரிப்பு கலப்போகுள் இல்லாம போய்த்திடும். நீங்க ஸ்டார்டிங் ஓதுற மாதிரி தான் நிற்கும். சிராத் அல்லதீனன் என்றால் வந்து கடைசியாக அது அப்படியே மறைஞ்சு போய்த்திடும். திருப்பி ஒரு ஏட போஸ்ட் பண்ணிடுங்கோ, வசனத்தை உடைக்கப்படாது. உடைக்கப்படாததால் சிராத் அல்லதீன என்று ஓதி கெப் எடுத்து என்று ஓதுறல்ல, சேர்த்து நாங்க வசனமாக ஓதுவோம். ஆனா அதுல போஸ்ட் பண்ணி உச்சரிப்போம். صراط الذين أنعمت عليهم. அது இல்ல, உங்களோட டோனல் பிரச்சனை மாத்தணும். ஏன்னு உச்சரிக்கணும். صراط الذين என்ற மிச்சனிட்ட தேவையில்ல, அது ஜஸ்ட் 2 கவுண்ட் தானே. எப்படி ராவ நீட்டினீங்களோ நல்லா இதான் கவனம் ஆகிக்கணும். ராவ நீட்டுற அதே அளவுதான் இந்த ஜீ நீட்டணும். இங்கிற டோன் இந்த இடத்துல வித்தியாசப்படலாம். மேலுக்கு போறது, கீழுக்கு வர்றது, இழுக்கிறது வித்தியாசப்படலாம். ஆனா நீட்டுற அளவுல வித்தியாசம் வரையலாது. டோன் வித்தியாசப்படலாம். இதை நீங்க மேல் நோக்கி இழுக்கிறீங்க, ஓகே. இதை நீங்க ஒரு வித்தியாசமான டோனுக்கு கொண்டு வரீங்க, நோ ப்ராப்ளம். பட் என்ன செய்யலாது, நேர காலம் அல்லது கொடுக்கப்படுற கால அளவுல வித்தியாசத்தை கொண்டு வரல. கொண்டு வந்து அது பிள்ளை என்றால் இரண்டுமே ஒரே மத்து வகைகளை சார்ந்ததுன்னா பார்த்தோம். மத்திய எழுத்து ராவந்திக்கு யாவந்திக்கு. ஆனா நீங்க சுராத்தல்லதி நிப்பாட்டுறீங்க என்றால் அது வேற ஒரு கேட்டகரியில போயிட்டு சேரும். இந்த வித்தியாசம் விளங்குதா? வித்தியாசம் விளங்குதான்னு கேட்டேன். ஓ சார் விளங்குறேன். அப்ப ராகத்தை சரியா எடுத்து போறேன். صراط الذين أنعمت عليهم. அடுத்த பிரச்சனை வருது. அணு பாருங்க எவ்வளவு பிரச்சனை. அணு நூன கலக்கல, அது படிச்சுட்டோம். படிக்கலனா சரி. இப்ப நீங்க அந்த ஸ்டெப் போறதுக்கு நல்லா நீங்க அதை பத்தி யோசிக்க முன்ன கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்க. போஸ்ட் பண்றது போதாவே. பாருங்க நான் ஓதுறது. صراط الذين أنعمت صراط الذين أنعمت عليهم أنعمت விளங்குதா பிரச்சனை என்னன்னு சொல்லி? ஏட சவுண்ட் போஸ்ட் பண்ணணும், அல்லது வராது. நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். உச்சரிக்கணும்.
ஸ்டார்டிங் பாருங்க وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ وَأَمَّا السَّائِلَ அதே போலதான் இது صِرَاطَ الَّذِينَ அன் அன் ஏட உச்சரிப்புக்கு நாங்க போகணும். திருப்பி வந்து பாப்போம் ரெண்டாவது صراط الذي போன மாத்தவானம் உங்களோட அதான் நான் ஒரு விஷயம் மட்டும் ஸ்டார்டிங் வேலைப்படுத்தினேன். ராகம் என்ற டைம் வேலைப்படுத்தினேன். எங்களுடைய இயல்பான டோன் புதிதாக படிக்கிறது உச்சரிப்புட விஷயம் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகணும். கிளேஷ் ஆகப்படாது. கிளேஷ் ஆகினா நடக்கும் டோன் மாறும், உச்சரிப்புட விஷயம் பாதிக்கும். உங்களோட டோனுக்குள்ளாக உங்களோட வளமையா இருக்கிற டோனுக்குள்ளாக எவ்வளவு உச்சரிப்பை மாத்தி எடுத்துக்கோங்க. அதை ட்ரை பண்ணுவோம். صراط الذين أنعمت عليهم. Practice பண்ணிட்டு வரேன். புதிய 2 வருஷம் தரவா இல்லாட்டி 2 போதுமா? இல்ல இன்னும் தாங்க. சரி, அப்ப நாங்க இன்னும் 2 வருஷத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2 வருஷம் பாத்தீங்கம்மா, மூணாவது பாப்போம். மூணாவது وأنزلنا من المعصرات ماء ثجاجا. இதுல கொஞ்சம் வருதுன்னா நீட்டுறது கொடுக்க நேரம் ஆகலாம் போதாது. மீம்ல ஈட்டுறது கட்டாயம் 3 செகண்ட் வரும். அந்த அளவுக்கு போகணும். இதுல இன்னொரு பிரச்சனை என்னென்றால் சில கொஞ்சம் பெரிய வசனம் வார நேரத்துல நாங்க முழு வசனத்தையும் ஒரே மூச்சில ஓதணும் என்ற ஒரு ஐடியா எடுக்கிறதால நாங்க அதுக்கேற்ற வகையில நாங்க எங்கட இந்த நீட்டுறதை மேனேஜ் பண்ணி விடுறோம். எப்படி முழு வசனத்தையும் ஒரே மூச்சில ஓதணும் என்றதுக்காக வேண்டி அதுக்கு ஏற்ற வகையில தான் நாங்க நீட்டுறதை மேனேஜ் பண்ணோம். அப்படி அல்ல, நீட்டு அளவுகளை சரியாக கொடுத்து கொண்டுதான் நாங்க வசனத்தை ஃபுல்லா ஓதையிலுமா இருந்தாலும் சரி, ஹாஃப் தான் ஓதையிலுமா இருந்தாலும் சரி, அது அடுத்த ஸ்டெப், அடுத்து நாங்க யோசிக்கணும். பட் நீட்டு அளவுகள்ல எங்களுக்கு குறைவுகளை குறைக்க முடியாது. ஏன்னா இதுல உங்களோட ஏர்ட சவுண்ட் சரியா வர ஏர்ட சவுண்ட் கிளியர் போதும். ஸ்டார்டிங் வர ஏர் சவுண்ட் தான் பார்க்கணும். அந்த ஏர் தான் பார்க்கணும். وأنزلنا من المعصرات ماء ثجاجا. إيلافهم رحلة الشتاء والصيف. إلى فوكس تبع شتاء والصيف. إيلافهم رحلة الشتاء والصيف. بأن ربك أوحى لها. بأن ربك أوحى لها. أوحى لها. بأن ربك ما شاء الله good. இப்ப بأن அந்த அவும் அவ் என்று உச்சரிக்கிற மாதிரி தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டு வரணும். بأن ربك أوحى لها. بأن ربك أوحى لها. بأن ربك أوحى لها. அவ கடைசியா அந்த உங்களோட டோன்ல அப்படியே நீட்டுற மாதிரி அளவுக்கு நீட்டி நிப்பாடுங்க. அதாவது கவனமாயிக்கணும். இதுல நாங்க அடிப்படையில ஜஸ்ட் 2 கவுண்ட் தான் நீட்டி நிப்பாட்டுறோம், வேற ஒண்ணும் செய்யலையே. அப்ப இந்த ஹாவை நாங்க 2 கவுண்ட் தான் நீட்டுறோம். அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல இரண்டும் நான் ஏழு சொன்னது போலதான் நீட்டுற டிசைன் வித்தியாசப்படலாம்.
நீட்டுற டோன் வேறுபடலாம், ஆனா நீட்ட வேண்டிய அளவு மாற முடியாது. விளங்குதா? 2 கவுண்ட் 2 கவுண்ட்ல நீட்டி நிப்பாட்ட இடங்கள் எல்லாம் டோன் ஒன்றுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் எழுப்போம், இன்னும் கொஞ்சம் ஸ்லோ மோஷன் எழுப்போம், அதெல்லாம் நோ ப்ராப்ளம். பட் நீட்ட வேண்டிய அளவுகள் வந்து மாற முடியாது, அதுல கவனமா இருக்கணும். ஹைரோக் இன்ஷால்லா இன்னைக்கு அடுத்த பாடத்துக்கு இன்னொரு சாப்டர் எங்கிட்ட புதுசா வரும். அதுக்கு முன்னால இதுல ஏர்ட் அடிக்கிற பிரச்சனைகளை கிளியர் பண்ணிக்கொள்வோம். இந்த மாதிரி இன்ஷால்லா உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஸ்லைட்ல வரும், போட்டோவா வரும். நீங்க நல்லா ரெக்கார்டை கவனமாக கேட்டு நுணுக்கமான விஷயங்களை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டைம் கிடைச்சா ட்ரை பண்ணுங்க. இந்த விஷயங்களை ஹோம்ஒர்க்கை எங்களுக்கு அனுப்பி கொள்றதுக்கு அனுப்புகிற சிஸ்டம் எப்படி என்றால், ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு வாய்ஸ் நோட்டில் வாட்ஸ்அப்பில் உங்களோட அந்த இதுக்கு அனுப்புங்க, அகாடமியில் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அது பற்றிய திருத்தி உங்களுக்கு என்ன சரி என்ன பிள்ளைன்னு சொல்லி ரிப்ளை தருவாங்க. என்ன சரி கஷ்டமான பிள்ளை அப்படின்னா பிரச்சனை இல்லை. அடுத்த கிளாஸ் இன்ஷால்ல ஸ்டார்ட் ஆகும் இந்த ஒர்க்லேருந்து. அதுக்குரிய ப்ரிப்பேரோட சரி நீ கிளாஸுக்கு வரணும். நல்ல விலை தானே? சரி. நல்ல விலை. சரி.